இல்ல என்ன என்ன காரணம் அப்டின்னா, இந்த கூட்டணி அமைந்த பிறகு, இப்போ பாமக வந்து இந்த கூட்டணியில இருக்கா இல்லையான்றது தெரியல. பட் அவங்க இல்லன்ற ஒரு வார்த்தை சொல்லல. அவங்க ஒரு சுற்றுப்பயணம் அன்புமணி வந்து டிஸ்ட்ரிக்ட்டா போயிட்டு இருக்காரு. அவர் கட்சியை காப்பாத்துறதுக்கான அந்த வேலையில அவர் இறங்கியிருக்காரு. எஸ். தேமுதிகவ பொறுத்தவரை நீங்க பார்த்தீங்கன்னா வந்து, அந்நியர் அவங்களும் மேடம் ஒரு வந்து ஒரு சுற்றுப்பயணம் தமிழ்நாடு முழுக்க ஆரம்பிக்கிறாங்க. போறோம். ஆகஸ்ட் ஆமாமா. 2ண்ட்ல ஐ இருந்து ஸா பண்ண தட். போறாங்க. ஆமா, ஆமா. மத்த இப்ப பூவை ஜெகன் ஆகட்டும், அவரும் வந்து அவரோட தொகுதியான இடத்துக்குலாம் போறாரு. ஆ. அது மாரி நம்மளுடைய மத்த கட்சிகள் எல்லாருமே அவங்கவங்க ஒரு டூர் பண்றாங்க, எல்லாமே பண்றாங்க. பாஜக எதுவுமே பண்ண மாரி தெரியலையே! இப்படி சொல்றீங்க நீங்க? இப்போ பாஜக மட்டும் இல்லங்க. பாஜகவுக்கு இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தெரியும் இல்லையா உங்களுக்கு? அதில நீங்க இந்து முன்னணி நீங்க பார்த்தீங்க. முருகம் முருக முருக பக்தர்கள் மாநாடு கிட்டத்தட்ட இவங்க சொல்ற கணக்கு தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் அவங்க சைட்லேருந்து சொல்லக்கூடிய கணக்கே கிட்டத்தட்ட 4லேருந்து 5 லட்சம் பேர் வந்திருப்பாங்கன்ட்டு. பட் எங்களுடைய கணக்கு இப்போ ரீசென்ட்டா நாங்க எடுத்ததில சுமார் 6 லட்சம் பேர் நாங்க வந்திருக்கோன்றது. நம்ம எப்படி எத அடிப்படையில சொல்றோம்னா, வண்டிங்க வந்தது. இதெல்லாம் நம்ம ரூ. 1 செலவு பண்ணாம, புரோகிராமுக்கு மட்டும் செலவு பண்ணாதாலே அவ்வளோ கூட்டம் வந்திருக்கு. அவ்வளோ பெரிய நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். பவன் கல்யாண் 2 வாட்டி வந்திருக்கிறாரு இங்க. டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். தொடர்ந்து இப்ப நாங்க வந்து 234 தொகுதியிலுமே பூத்த வந்து நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரெங்தன் பண்றதுக்கு ஒரு புரோகிராம் எடுத்து, அந்த புரோகிராம இப்ப வந்து எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்களே வந்து ஒரு எக்ஸாம் நீங்கலாம் பார்த்துருப்பீங்க 2 நாள் முன்னாடி கீழலாம் உட்காந்துக்கிட்டு ஒரு பூத் கமிட்டி மீட்டிங்லாம் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப நாங்க வந்து இல்ல அதுல கூட ஒருத்தர் சொன்னாரு, எல்லாரும் சாப்பிடுறாங்க, எல்லாம் காஃபிலாம் குடுக்குறாங்க. ஆனா ஆள் மட்டும் சேர மாட்டேன்றாங்கன்னு கூட நயினார்ட்ட சொன்னாருங்க. அது அப்ப கூட யார் நாங்களே காஃபி குடிச்சுக்கிட்டு, நாங்களே சாப்பிட்டுட்டு வந்துடுறோமா? அப்ப இருக்கிற மக்கள் எல்லாம் யார் அவங்க? இல்ல அவங்கலாம் சேர மாட்டேன்றாங்க. ஓட்டு போட ஏலியன்ஸா மாட்டேன்றாங்க. உட்காந்துட்டு ஓட்டு போட ஓட்டு மாட்டேன்றாங்கன்னு போடாமலேயே கும்புறாரு. அவங்களுக்கு வந்து 12% ஓட்டு வாங்கியிருக்கோம் பிஜேபி.